Hello viewers, welcome to Vaazhai Virundhu. இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல ஸ்பைசியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் காளான் எடுத்துர்க்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது செய்யறதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது செய்யறதுக்கு ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சியை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் பூண்டுவை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வறுக்கலாம். இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அப்புறம் 1 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். அப்புறம் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 1 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா அதை வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற காளானை சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் பாதி கொடமிளகாயை இந்த சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற பொடியை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். தேவைப்பட்டால் மட்டும் அந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த காளான் வதங்கி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை இதே மாதிரி வதக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க மசாலா அந்த காளான் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தூவி இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட காரசாரமான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.